வெறும் 24 மணித்தியாலங்களிலே 1100 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களிலே 492 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த 492 பேரிலே 35 பேர் குழந்தைகள். சுமார் 1600க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்கே நடக்கின்றது? இதற்கு காரணம் என்ன? இந்த தாக்குதல்களை நடத்துபவர்கள் யார்? போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கடந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலே இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து ஹமாஸ் போராளிகள் நடத்திய தாக்குதலிலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். பலர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது ஒரு பகிரங்கமான போரை அறிவித்தது. கடந்த பல மாதங்களாக அந்த போர் என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த போரிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் நிர்கதியாகி இருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பல்வேறு சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே தீராத யுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேல் தன்னுடைய போர் முனையை இன்னொரு பக்கம் திருப்பி இருக்கின்றது. அந்த போர் முனை எதுவென்று கேட்டால் லெபனான். லெபனானிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து கடந்த சில நாட்களாக இஸ்ரேலினுடைய வான்படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலினுடைய உத்தியோகபூர்வ தகவல்களின் பிரகாரம் ஒரு நாளிலே, அதாவது நேற்றைய தினம் ஒரு நாளிலே 24 மணித்தியாலங்களிலே சுமார் 1100 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. லெபனானுடைய தகவல்களை பார்க்கின்ற போது இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல்களிலே சுமார் 492 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த உயிரிழந்தவர்களே 35 பேர் குழந்தைகள். அதற்கு மேலதிகமாக 1600 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான லெபனான் மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய அரசாங்கமும் அந்த அறிவித்தலை தான் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது தங்களுடைய தாக்குதல் என்பது லெபனான் மக்களுக்கு எதிரானது அல்ல, அது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிரானது என்றும், லெபனான் மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் போரிடவில்லை என்றும், லெபனான் மக்கள் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தீரும் வரையிலே பாதுகாப்பான இடங்களிலே இருக்குமாறும், குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இருப்பிடங்களுக்கு அருகிலே இருக்க வேண்டாம் என்று இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த போர் என்பது லெபனான் மக்களுக்கு எதிரானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு கேட்டிருக்கின்றார். அதைவிட முக்கியமாக இந்த போர் என்பது முடிவுக்கு வருகின்ற போது லெபனான் மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக திரும்ப முடியும் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய எல்லை கடந்த இந்த யுத்தம் தொடர்பாக, அதாவது லெபனான் மீதான யுத்தம் தொடர்பாக ஈரான் அரசாங்கம் மிக வன்மையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு மாநாட்டிற்காக சென்றிருந்த ஈரானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலினுடைய எல்லை கடந்த இந்த போர் என்பது மத்திய கிழக்கிலே அமைதியை சீர்குலைக்கின்ற நடவடிக்கை என்று அவர் கூறியிருப்பதோடு, இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் எரிச்சல் ஊட்டுவதாக அமைந்திருக்கின்ற போதும் ஈரானிய மக்களும் ஈரானிய அரசாங்கமும் அமைதியை விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். ஆக அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய அரசு பலஸ்தீனத்தின் மீதும் லெபனான் மீதும் தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் தொடர்பாக, அல்லது அந்த போரிலே ஈரான் நேரடியாக தலையிடப் போவதில்லை என்ற விடயம் அம்பலமாகி இருக்கின்றது. ஏற்கனவே ஐநா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு. அந்த எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பலஸ்தீனத்திலே இருக்கின்ற ஹமாஸ் போராளிகளுடைய ஒரு சில நடவடிக்கைகளாலே பலஸ்தீன மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் ஒரு காசாவாக லெபனானை மாற்றாதீர்கள் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஐநா தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இலக்குகளை மையப்படுத்தி அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. பதிலுக்கு ஹிஸ்புல்லா போராளிகளும் அங்கே தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கிலே அமைதி என்பது தற்போதைக்கு திரும்ப போவதில்லை என்பதுதான்
இங்கே முக்கிய விடயமாக இருக்கின்றது. இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.